வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நேற்று விட்ட இடத்துல இருந்து தான் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு இன்னும் ராத்திரி முடிஞ்சு பகல் வரல. பாண்டியன் டிவி பார்த்து பழைய பாட்டை ரசிச்சுக்கிட்டு சரவணனையும் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. அவரு பரிதாபமாக குடிச்சாத்தா மாதிரி உட்கார்ந்துருக்காரு. பாண்டியன் பாட்டை ரசிச்சு ருசிச்சு கேட்டுட்டு இருக்கு. இவர் ரொம்ப நேரமாக வாயில போட்ட மைதா அல்வாவை மெல்ற மாதிரி மென்னுக்கிட்டே இருக்காரு. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன் அப்படின்னு டிஎம்எஸ் பாடிட்டு இருக்காரு. சத்தம் கேட்டு கோமதியை ரூம்ல இருந்து வர்றாங்க. அது சரி, இன்னைக்கும் டிவியை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டீங்களாக்கும் அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் எனக்கு இல்லடி, நீ வேற, நம்ம சரவணனுக்காக போட்டு விட்டேங்கிறாரு. பாவம் பயப்புள்ள மாத்திரையை போட்டுட்டு தூங்கி இருக்கோம், அதை குத்த வச்சு உட்கார வைக்க கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்குது. இதுல அவருக்காக போட்டதா சொல்றாரு பாண்டியன். வா நீயும் உட்காருன்னு கூட்டணி சேர்க்கிறாரு. அட நீங்க வேற, தூக்கம் வருதுங்க அப்படின்னு கோமதி திரும்ப, ஏய் 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 அப்படின்னு கூப்பிட ஒரேட்டு திரும்பின கோமதி ஆன திரும்புறாங்க. உட்காரடி, ஏய் உட்காரடிங்கிறல்ல அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாரு பாண்டியன். கோமதியும் வேற வழி இல்லாம உட்கார, மடியில் தவழும் குழந்தை என் அன்னை முகமாகன்னு பாடிட்டு இருக்காரு. சரவணனுக்கு தூக்கம் வருது போல இருக்கு. முகத்தை தேய்ச்சிட்டு இருக்காரு. ஏன் கோமதி, நல்ல நல்ல பாட்டா போடுறாங்களே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதியை புன்னகையோடு அவரை திரும்பி பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க சரவணனை பார்க்க அவர் முகத்தை கையால தாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. கோமதி டேன்னு கூப்பிட டபார்னு நிமிந்து அம்மாங்கிறாரு. என்னடா ஏதோ மாதிரி இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, இல்லம்மா எதுவும் இல்லைங்கிறாரு அவரு. ஏய் இவன் டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறான் இல்லடா அப்படின்னு அவர்கிட்டயே கேட்க, ஆமாப்பா ஆமாம்மா, நான் டிவி பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு கிளிப்பில்ல மாதிரி அப்படியே ரிப்பீட் பண்றாரு சரவணன். ஆனா கோமதி அதை கண்டுக்காம அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க சரவணன் மெதுவா தலையை குனிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே கோமதி அதை மறந்துட்டு டிவி பக்கமா திரும்பிட சரவணனுக்கு மறுபடியும் முகத்தை தேய்ச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. இலை சரவணா அப்படின்னு கூப்பிட ஆன்னு திரும்புறாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்க போது இந்த பாட்டெல்லாம் வந்ததுடா அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம சரவணன் ஸ்கிரீனையும் அப்பாவையும் மாறி மாறி பாக்குறாரு. கோமதியும் பாண்டியனை பார்த்துட்டு இருக்க, இந்த படமெல்லாம் அப்பவே தியேட்டர்ல 100 நாளைக்கு மேல ஓடிச்சுடா. என்ன பண்றது, இந்த படத்தை பார்க்கணும்னு நான் அப்பவே ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசி வரலும் பார்க்கவே முடியல. காசு இல்லாம கடைசி வரலும் பார்க்கவே முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றவரு சரவணன் லைட்டா தூக்கத்துல குனிய, அப்புறம் ஏய் சரவணா அப்படின்னு கூப்பிட நிமிந்து பார்க்குறாரு. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது, உங்க அம்மாவை பத்தின பாட்டு அது அப்படின்னு பாண்டியன் லைட்டான வெக்கத்தோட சிரிக்க, ஏங்க எதுக்கு இதெல்லாம் அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஏன் தெரிஞ்சுக்கிட்டு போறான், அதனால என்ன இருக்கு அப்படின்னு ஒரு அசட்டு சிரிப்போட சொல்றாரு பாண்டியன். சோ அப்படின்னு கோமதி தலையில கைய வச்சிட்டு இருக்க, கோமதி என்ன பாட்டுன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு ரொமான்டிக் லுக்கோட கேட்குறாரு பாண்டியன். பக்கத்தில் இருக்கிறத எடுத்து படார்னு ஒரு தலையில போடலான்னு இருக்கு. பாவம் அந்த பயப்புள்ள தூக்கத்துக்கும் முழிப்புக்கும் இடையில போராடிக்கிட்டு இருக்க இவங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குது. அதெல்லாம் விட்டுருங்க, நான் போறேன்னு எழுந்திருக்கிறாங்க கோமதி. ஏய் கொஞ்ச நேரம் இருடிங்கிறாரு பாண்டியன். அட ஐய, எனக்கு காலையில எழுந்திருச்சு நிறைய வேலை இருக்கு, நான் தூங்க போறேன். ஏய் நீயும் தூங்குடான்னு போற போக்குல சொல்லிட்டு கோமதி உள்ளர போயிடுறாங்க. பாண்டியன் ஒரு அசட்டு சிரிப்போட, இலை அப்படின்னு சரவணன் தோல்ல கைய வைக்க அவர் ஆன திரும்புறாரு. உங்க அம்மா எதுக்கு எழுந்திருச்சு போயிட்டாங்கிற வெக்கம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நமக்கு தான் ஆமாமா ரொம்ப அவசியம்னு இருக்கு. பொறுத்து பொறுத்து பார்த்த சரவணன், அப்பா நானும் ரூம்ல போய் படுக்கவான்னு கேக்குறாரு. ஏண்டா இலை இருடா கொஞ்ச நேரம், ஏண்டா தூக்கம் வந்துருச்சா அப்படின்னு பாண்டியன் கேட்க, தூக்கம் வர்ற மாதிரி இருக்குதுப்பாங்கிறாரு சரவணன். அப்ப இங்கேயே படுத்து தூங்குடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரவணன் அப்படியே நிமிந்து பாக்குறாரு. 2 பேரும் இங்கேயே தூங்குவோம்டா. சரி படுத்துக்க, தூக்கம் வரணும்னு தானே டிவி பார்க்க சொன்னேன், இந்தா போர்வையை போத்தி படு அப்படின்னு இருக்கிற வேக்காட்டுக்கு போர்வையை வேற எடுத்து கொடுக்குறாரு. என்னதான் அப்பப்பா ஆடி காத்து அம்சமா அடிச்சாலும் வீட்டுக்குள்ள துளி கூட நுழையிறதே இல்ல. டேய் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து தலையை இங்க வச்சுக்கடா, பின்னாடி முட்டிக்காத அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவரும் கீழே சரிஞ்சு படுத்து கையை தலைக்கு முட்டு கொடுத்து ஒரு மெல்லிசான தலைவணில தலையை வச்சுக்கிறாரு. காதல் ரோமியோ கண்ட நிலா, கன்னி ஜூலியட் சென்ற நிலா அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அதையே ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ரிப்பீட் பண்ண மகனை ஒரு பார்வை பார்த்துட்டு டிவியை ஒரு பார்வை பார்க்கறாரு பாண்டியன். சரவணனுக்கு அப்படியே தூக்கம் சொக்கிட்டு வர கண் இமைகள்லாம் மூடுறாரு லைட்டா. டேய் சரவணா அப்படின்னு கூப்பிட அவரு லைட்டா தலையை தூக்கி பார்க்கறாரு. இந்த பாட்டுக்கு நான் ஒரு கதை வச்சிருக்கேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வேற வழி இல்லாம ஸ்கிரீனை பாக்குறாரு சரவணன். அதாவது
நான் கடையை பூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். சோன்னு ஒரே மழை வெளுத்து வாங்குது அப்படின்னு பாண்டியன் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க பரிதாபமா கொட்ட கொட்ட முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு சரவணன். பாண்டியன் சொல்றதெல்லாம் கேட்டு தொலைக்க அவரு கண்ணுக்கு ஒரு கிளிப்பு தான் போட்டுக்கணும் போல இருக்கு. இல்லைன்னா கண்ணை மூடிட்டு கண்ணு திறந்திருக்க மாதிரி அதுக்கு மேல ஒரு கண்ணை தான் வரைஞ்சு வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்த சரவணன் அப்படியே தலையை சாய்ச்சிடுறாரு. பாண்டியன் வாயை மூடாம பேசிக்கிட்டே இருக்காரு. இடையில கதிர் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்க அவங்க அப்பா காத்துல கையாட்டி பேசிட்டு இருக்கிறது தெரியுது. அப்படியே லைட்டா எட்டி சரவணனோட முகத்தை பார்க்க அவர் கண்கள் மூடி தூங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி காலத்தால அழியாத பாட்டு நிறைய பாட்டு இருக்குடா. அதுலயும் ஒரு சில பாட்டு அப்பாவோட வாழ்க்கைக்கு நெருக்கமாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சிரிச்சுக்கிறாரு பாண்டியன். கதிர் தவிப்பா பார்த்துட்டு இருக்க என்னடா நான் சொல்றது அப்படின்னு திரும்பி பார்க்க அங்க சரவணன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டியா? அம்பிட்டு தாண்டா அப்படின்னு பாண்டியன் பெருமையா சிரிக்க நமக்கு இப்பதான் பாண்டியனோட ஐடியா புரியுது. இப்படி தாங்க முடியாம அறுத்தே தூங்க வச்சிடலான்னு இனிமே நாம தெரிஞ்சுக்கணுங்க. அப்படியே மெதுவா திரும்பி அங்க நிக்கிற கதிரை பார்த்து என்னடா உங்க அண்ணனை பார்க்க வந்தியாக்குன்னு கேட்கிறாரு பாண்டியன். கதிர் மெதுவா ஒரு பக்கமா நடந்து வந்துகிட்டே அப்படிலாம் இல்ல அண்ணன் தூங்குனுச்சா இல்லையான்னு பார்க்க வந்தேங்கிறாரு. ஒரு நல்ல பாட்டை கேட்டான். அப்படியே நான் அந்த பாட்டுக்கு சொன்ன கதையெல்லாம் கேட்டான். நல்லா தூங்கிட்டான். அம்பிட்டு தான் விஷயம் அப்படிங்கிறாரு பாண்டியன். சரி எப்படியோ அண்ணன் தூங்கிருச்சு அப்படின்னு கதிர் கொஞ்சம் நிம்மதியா திரும்ப இதை விட்டுவிட்டு சும்மா அவனை போட்டுட்டு மாத்திரையை முழுங்க அதை போடு இதை போடுன்னுட்டு ஏண்டா இலை ஒரு சில பிரச்சனைகள்லாம் சரி ஆகாம தாண்டா இருக்கும். அதை நாம தான் சரி பண்ணிக்கணும். அதை விட்டுவிட்டு அதை சரி பண்றேன் இதை சரி பண்றேன்னுட்டு அப்புறம் சின்ன விஷயத்துக்கு பெரிய பெரிய முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடாது. புரியுதா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆமா உங்க அட்வைஸை கேட்கறதுக்கு தான் இப்படி அர்த்தராத்திரில வந்து நிக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குற கதிர் நீங்க சொன்னா சரியாதான் இருக்குன்னு மண்டையை பிச்சுக்கிறாரு. பையன் அப்படியே ஏத்துக்கிட்டானேன்னு ஒரு பெருமையான சிரிப்பு சிரிக்கிறார் அவரு. பாண்டியன் அதோட விடுறதுக்கு ரெடியா இல்ல. அவருக்கு அடுத்த காது கிடைச்சிட அதை விட்டு சும்மா டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரன்னுகிட்டு ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைனாலே வீட்டு ஆளுங்க சொந்த பந்தம்னு எல்லாரும் ஆறுதலா இருந்தாவே அந்த மனுஷனுக்கு முக்காவாசி நோய் விட்டு போயிடும்டா. இந்தா தூக்கம் வரலன்ட்டு இருந்தா பாத்தியாடா இப்ப எப்படி தூங்குறான்னு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றவரு. இலை இவனுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது கோவமோ படபடப்போ டென்ஷன் ஆனானாலோ இதே மாதிரி பண்ணி விட்டுடுங்க. இப்ப நான் சரி பண்ணி விட்டுட்டேன்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிப்பாங்கிறாரு கதிர். டேய் அதான் தூங்கிட்டான்ல நான் பாத்துக்கிறேன் நீ போய் தூங்குன்றாரு பாண்டியன். குட் நைட் பான்னு கதிர் திரும்ப அப்படின்னு சரவணனை தூங்க வச்ச பெருமையோட தலையாட்டுறாரு பாண்டியன். கதிர் உள்ளர போயிட அப்படியே சரவணனை பாக்குறாரு. இந்த ராத்திரி இன்னும் ஒரு வாரத்துக்கு முடிய போறது இல்லைன்னு தாங்க தோணுது. என்ன விடிஞ்சா கல்யாணம் ஆச்சே. கதிர் ரூம்குள்ள வர ராஜி கைக்கு மெகந்தி போட்டுட்டு இருக்காங்க. உள்ளர வந்த கதிரை பார்த்துட்டு நீ என்ன உள்ளரையும் வெளியவுமா போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தானே கதிர் சொல்ல. மாமா இன்னும் டிவி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு கதிர் சொல்ல சரி உனக்கு ஏதோ அட்வைஸ் எல்லாம் பண்ணினார் போல இருக்கு அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. கேட்டுச்சா அப்படின்னு கதிர் கேட்க இல்லை என்ன சொன்னாருன்னுலாம் தெரியல ஆனா பேசுறத வச்சு அட்வைஸ்ன்னு நானே நினைச்சிட்டேன்றாங்க ராஜி. ஏன்னா பாண்டியன் பாதி நேரம் பண்றது அந்த வேலையை தான் அட்வைஸ் தான் அப்படின்னு கதிர் மெதுவா தலையாட்ட என்னாச்சு ஏன் கதிர் அப்படின்னு ராஜி கேட்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்றவரு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாரு. என்னன்னு ராஜி கொஞ்சம் திகிலோட கேட்க சரவணன் இருக்குல்ல அப்படின்னு கேட்க ராஜி. இன்னைக்கு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் பார்த்துருக்குன்னு கதிர் சொல்ல எதுக்குன்னு கேட்குறாங்க ராஜி. கொஞ்ச நாள் அண்ணனுக்கு தூக்கம் வரல எல்லார் மேலேயும் கோவம் வருதுன்னு டாக்டர் கிட்ட போய் பார்த்துருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல மாமாவுக்கு இருக்க பிரச்சனைக்கு தூக்கம் வந்தா அதிசயம்தான். யார் மேலேயும் கோவம் வராம இருந்தா அதை விட அது அதிசயம். மாமா தனியாவா டாக்டரை பார்க்க போனாருன்னு ராஜி கேக்குறாங்க. இல்ல செந்தில் அண்ணன் தான் கூட்டிட்டு போச்சுன்னு கதிர் சொல்ல டாக்டர் என்ன சொன்னாங்களான்னு ராஜி கேக்குறாங்க. அண்ணன் டிப்ரெஷன்ல இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்களான்னு கதிர் சொல்ல அது 80 நாளைக்கு சாப்பிடணும்னு ராஜி கேட்குறாங்க. அது தெரியலன்னு கதிர் சொல்ல மாமா டாக்டரை பார்க்க போனது நல்ல விஷயம் தானேங்கிறாங்க ராஜி. அது நல்ல விஷயம்தான் ஆனா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாத அவரு புரிஞ்சிக்க மாட்டாருன்னு கூட நான் செந்தில் அண்ணன் கிட்ட சொன்னேன் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க.
ஆனா அண்ணன் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுச்சு. அப்பா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, என் கூட உட்கார்ந்து டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரவண அண்ணனையும் உட்கார வச்சு டிவி பார்க்க வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி கொஞ்சம் பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. செந்தில் அண்ணன் அப்பாவுக்கு தெரியாம பெரிய அண்ணங்கிட்ட மாத்திரையை கொடுத்துருச்சு. அண்ணனும் தூங்கிடுச்சு. அப்பா அவர் பண்ண அட்வைஸாலையும் அவர் உட்கார வச்சு டிவி பார்க்க வச்சதாலையும் தான் அண்ணன் தூங்குச்சின்னு அவரு நம்பிட்டாரு. அண்ணனை அவர் பாத்துக்கிற மாதிரி தான் பாத்துக்கணும்னு எனக்கு அட்வைஸ் வேற பண்ணாரு அப்படின்னு கதிர் சொல்ல அது சரிங்கிறாங்க ராஜி. ஆனா எம்பட்டு நாளாவோ நான் தூங்காம இருக்கேன்னு அண்ணன் சொல்லிச்சு தெரியுமா? அண்ணன் இப்ப தூங்குன வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு கதிர் சொல்ல, ஆனா சரவண மாமா ரொம்ப பாவம் இல்ல அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப பாவம். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இவ்வளவெல்லாம் சோதிப்பான்னு அண்ணன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது தான் தெரியுது அப்படின்னு கதிர் ஃபீல் பண்ண ராஜி அவரோட கால் மேல கைய வச்சு, நீ கவலைப்படாத, மாமா சீக்கிரம் சரியாயிடுவாருன்றாங்க ராஜி. அவரும் தலையாட்டிட்டு அப்படிதான் நானும் நம்புறேன் அப்படிங்கிறவரு. அப்புறம் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்லி வைக்காத அப்படின்னு கதிர் சொல்ல, நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க ராஜி. ஏய் அண்ணங்கிட்டையும் எதுவும் கேட்காத என்ன அப்படின்னு கதிர் சொல்ல, அந்த அளவுக்கா அறிவில்லாம நடந்துக்குவேன் என்னப்பா நீன்றாங்க ராஜி. சரி சரி, நீ அறிவாளின்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். சரி, நெயில் பாலிஷ் எல்லாம் முடிஞ்சது, அடுத்தது என்ன ஃபேஷியலான்னு கேக்குறாரு கதிர். அதெல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்றாங்க ராஜி. சரி அப்ப படுத்து தூங்கு, காலையில போகணும்லன்னு கதிர் கேட்க, ஆமா நீ தூங்கலன்னு ராஜி கேக்குறாங்க. நானும் தூங்குறேன் அப்படின்னு எழுந்திருக்கிற கதிர் செவ்வறு ஓரமா போய் படுக்கிறாரு. அடுத்ததா ராஜியும் படுக்க, அப்பாடா ஒரு வழியா அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருச்சுங்க. சூரிய பகவான் வந்துட்டாரு. எதிர் வீட்டு வெல்கம் போர்டு ஹைவே பேனர் மாதிரி நிக்குது. அங்கங்க கொஞ்சம் ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. நைட்டு சீரியல் லைட்ஸ் மின்னிக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப பூச்சரங்கள் மின்னிக்கிட்டு இருக்கு. வாழை மரமும் வாழைத்தாரும் வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. உள்ள குமரவேல் ரெடியா இருக்க, மாப்பிள்ளைக்கு துண்டு போடணும்ல அப்படின்னு பழனி அவர் தோல்ல ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டு விடுறாரு. சித்தப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு அதை அட்ஜஸ்ட் பண்றாரு குமரவேல். டேய் குமாரு அழகா ஜம்முன்னு இருக்கப்பா அப்படின்னு தோல்ல தட்டி கொடுக்கிறவரு, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. சரி முகத்துக்கு மட்டும் கொஞ்சம் பவுடர் அடிச்சுக்குவோமா பா அப்படின்னு கூப்பிட, இல்ல கரெக்டா இருக்குங்கிறாரு அவரு. எக்ஸ்ட்ராவா ஏதாவது போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆயிட போகுதுங்கிறாரு குமரவேல். ஏய் நல்லா இருக்கும்டான்னு பழனி சொல்ல, இல்ல கரெக்டா இருக்கு சித்தப்பான்னு துண்டை கையில புடிச்சிட்டு இருக்காரு குமரவேல். இங்க பாரு என்ன பாரு, பலன்னு இருக்கேன்ல, உனக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்க, வேண்டாம் சித்தப்பான்னு சிரிக்கிறாரு அவரு. குமாரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்ற மாதிரி பையனை பார்த்து பையனோட அழகை பார்த்து, டேய் அப்படியே மாப்பிள்ளை மாதிரியே இருக்கடான்னு தலையில இருந்து கால் வரைக்கும் பார்த்துட்டு திருஷ்டி சுத்தி போடுறாங்க. அண்ணி மாப்பிள்ளை மாதிரி என்ன, மாப்பிள்ளைய தானே இவன் அப்படின்னு பழனி தோல்ல தட்டி விட்டு கேட்க, ஆமா மாப்பிள்ளையே தான், பார்க்க ரொம்ப அழகா இருக்கடா. சரிடா எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, நீயும் ரெடினா நாம கிளம்பிடலான்னு கூப்பிடுறாங்க மாறி. அவரு அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க, அண்ணி ஆல்ரெடி மாப்பிள்ளை ரெடி, நாம கூட்டிட்டு போலாமான்னு பழனி கேட்க, நான் ரெடிமாங்கிறாரு குமரவேல். சரி அப்படின்னு மாறி திரும்ப, போலாம் சித்தப்பா போலாமா அப்படின்னு குமரவேல் கேட்க, அங்க சக்திவேல் வராரு. டேய் குமாரு என்னடா ரெடி ஆயிட்டியான்னு சந்தோஷமா கேட்டுக்கிட்டு வர்றாரு. ஆமா அண்ணன்னு பழனி சொல்ல, கல்யாண மாப்பிள்ள சூப்பரா இருக்கானே அப்படின்னு சக்திவேல் சந்தோஷமும் பெருமையுமா சிரிக்கிறாரு. குமரவேல் சின்ன வெட்க புன்னகையோட நிக்கிறாரு. பையனை காலில இருந்து தலைவரலும் பார்த்துட்டு அப்படியே கண்கள் நிறைய மகனை நிரப்பிக்கிட்டு லைட்டா ஹக் பண்றாரு சக்திவேல். குமரவேல கொஞ்சம் நெகிழ்ச்சியோட அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாரு. லைட்டா கன்னத்துல தட்டி கொடுத்து, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்குடா அப்படிங்கிறவரு கையில இருந்து ஒரு செயின் எடுத்து, இந்தடா செயினை போட்டுக்க அப்படின்னு கழுத்துல ஏற்கனவே இருக்க செயின்களோட போட்டு விடுறாரு. குமரவேலும் மெடல்ல தலை குனிஞ்சு போட்டுக்கிற மாதிரி செயினை போட்டுக்கிறாரு. சக்திவேலுக்கு மகன் மேல இருந்து கண்ணை எடுக்கவே முடியல. அப்படியே சிரிப்போட பாக்குறவருக்கு வார்த்தைகள் கிடைக்காம தடுமாறுறவரு, டேய் நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்டா அப்படின்னு சந்தோஷத்துல முகமெல்லாம் விரிய கண்கள்லாம் உள்ளர போக சொல்றாரு. குமரவேலும் சந்தோஷமா அப்பாவை பார்க்க, மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க துப்பு இல்லைன்னு ஊர்ல ஒரு பைய என்னை பார்த்து கேட்க முடியாதுல்ல அப்படின்னு குமரவேல் தோல்ல தட்ட அப்பாவை கொஞ்சம் வருத்தத்தோட பாக்குறாரு குமரவேல். அண்ணே
ஊர்க்காரங்களெல்லாம் பத்தி நாம எதுக்குன்னே கவலைப்படணும் அப்படின்னு பழனி கேட்க, டேய் பழனி, நாம என்ன தனியாவா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஊருக்குள்ள தானேடா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. பழனி ஆண் அண்ணனை பார்க்க கவலைப்பட்டு தாண்டா ஆகணும்ன்றாரு. பழனியும் ஆமா இல்லைன்னு சொல்ல, மாறி பொண்ணு வீட்டுல இருந்து கோவிலுக்கு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சக்திவேல் கேட்க, கிளம்பிட்டாங்களான்றாங்க அவங்க. சுடரோட அம்மா அப்பவே ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு மாறி சொல்ல, சரி சரிங்கிறாரு. அப்போ மாறி இங்க வாமான்னு வடிவோட குரல் கேக்குது. இதோ இதோ வர்றேங்கான்னு மாறி குரல் கொடுத்துட்டு திரும்ப, அண்ணி நீ இல்லாம 10 நிமிஷம் இருக்க மாட்டாங்க, நீ போங்கிறாரு சக்திவேல். சரி சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி பரபரப்பா அங்கிருந்து போக, போ வரம்போ அப்படின்னு சக்திவேல் மனசு நிறைய சிரிக்கிறாரு. அப்படியே பழனி பக்கம் திரும்புறவரு, டேய் நீயும் போய் சொந்தக்காரங்களெல்லாம் ரெடி பண்ணுன்றாரு. இதோ அப்படின்னு அவரும் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடுறாரு. வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கீழே ஹால்ல சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு முத்துவேல். மாறி கடகடன்னு மாடியில இருந்து இறங்கி வர, இதோ மாறிய வந்துட்டான்றாங்க வடிவு. வடிவு பழனிய வர சொன்னியா இல்லையா அப்படின்னு முத்துவேல் கேட்க, பின்னாடி வர்றவரை பார்த்துட்டு இதோ வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க வடிவு. பழனி கீழே இறங்கி வர்றதை பார்த்துட்டு பழனின்னு கூப்பிடுறாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு அவர் ஓடி வர, சொந்தக்காரங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, கூட்டிக்கிட்டு போன்னு சொல்றாரு, அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு பழனி அந்த பக்கம் போறாரு. மாரியும் வடிவும் முத்துவேல் கிட்ட வந்துடுறாங்க. எல்லாம் ரெடியாங்க அப்படின்னு வடிவு முத்துவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மேல மகன்கிட்ட, குமாரு அப்பா கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன்டா, எல்லாரும் உன்னை கைவிட்டதுக்கு அப்புறமும் உங்க அப்பா உன்னை கைவிடல பாத்தியா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, குமர்வேல் கண்கள்ல ஒரு சின்ன சலனம் இருக்கு. அப்பா எனக்கு இந்த கல்யாணம் நடந்துரும்லப்பா அப்படின்னு அவரு ஒரு மாதிரி ஏக்கத்தோட கேட்க, டேய் பைத்தியக்கார பயலே அப்படிங்கிற ஒரு கண்ணீரை உள்ளர உறிஞ்சிக்கிட்டு, அதுல என்னடா உனக்கு சந்தேகம்ன்றாரு. பயமா இருக்குப்பா, கடைசி நிமிஷத்துல ஏதாவது தப்பா நடந்து கல்யாணம் நின்னுடுச்சுன்னா அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஏய் வாடா அப்படின்னு பயங்கர பாசத்தோட கூப்பிடுறாரு பையனை. குமரவேல் பக்கத்துல வர 2 கையையும் முகத்துல வச்சு தட்டி கொடுத்துக்கிட்டு, அப்படிலாம் எதையும் நடக்க விட மாட்டான்டா உங்க அப்பா, இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு உன் கல்யாணத்தை ஜாம் நடத்துற வேண்டாம் உங்க அப்பா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்னால திரும்ப திரும்ப அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியலப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, நமக்கே அவரை பார்க்க பாவமா இருக்கு, அப்படிலாம் நடக்க விட்டுட மாட்டேன்டா, உன் கல்யாணத்தை ஊரே மெச்சுற மாதிரி ஜாம் நடத்த வேண்டாம் உங்கப்பா, சந்தோஷமா இருடா, வாடா வா போலாம் அப்படின்னு பையனோட தோல்ல கைய போட, சரிங்கப்பான்னு நடக்கிறாரு அவரு. குமாரு அப்படின்னு முத்துவேல் கேட்க, மாறி குமார் ரெடி ஆயிட்டானான்னு வடிவு கேட்குறாங்க. ரெடி ஆயிட்டாங்க்கா, சொல்லிட்டு தான் வந்தேன், வந்துருவாங்க அப்படின்னு மாறி சொல்ல, ரெடி ஆயிட்டானாங்க, இதோ வந்துருவான் அப்படிங்கிறாங்க வடிவு. வந்துருவான் மாமா அப்படின்னு மாறிய சொல்ல, சரி சரின்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு. அப்பாவும் பையனும் மாடியில இருந்து அவ்வளவு அழகா இறங்கி வர, அதோ வந்துட்டாங்களேன்றாங்க வடிவு. ஆமா வந்துட்டான்னு மாரியும் சொல்றாங்க. குமரவேல் இறங்கி வர முத்துவேல் மனநிறைவோட பாத்துக்கிட்டே அப்படியே எழுந்து நிக்கிறாரு. பாட்டியும் கூட எழுந்து நிக்கிறாங்க. குமாரு அழகு மாப்பிள்ளடா நீ அப்படின்னு பேரனுக்கு திருஷ்டி கழிக்கிறாங்க பாட்டி. என் செல்லம் அப்படின்னு அவங்க கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்க, டேய் இப்படி வா கொஞ்சம் அப்படின்னு கூப்பிடுறாரு முத்துவேல். போடா போ அப்படின்னு பாட்டி மெதுவா நகர்த்தி விட பெரியப்பான்னு வந்து பக்கத்துல நிக்கிறாரு. அவரு கையில ஆல்ரெடி ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்க முத்துவேல் இன்னொரு பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. பாட்டி ரொம்ப சந்தோஷமா ஏய் அப்படின்னு தலையாட்டுறாங்க. எல்லாரும் சந்தோஷ சிரிப்போட இருக்க, அண்ணி அப்படியே கொஞ்சம் பக்கமா வந்து நில்லுங்களேன், அண்ணே இவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றாரு சக்தி. பெரியப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு குமரவேலும் சொல்ல, போடா அப்படின்னு பாட்டி முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. அவரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. நல்லா இருப்பா அப்படின்னு வடிவு சொல்ல, தீர்காயுசா இருப்பான்னு முத்துவேல் வாழ்த்துறாரு. தீர்காயுசா இருன்னு வடிவும் வாழ்த்துறாங்க. டேய் அப்பத்தா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிடா அப்படின்னு சக்தி சொல்ல, அப்பத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பாட்டி காலில் விழுறாரு. டேய் குமாரு நல்லாருடா, நல்லாரு, நீ இன்னும் பெருசா ஓஹோன்னு பேரும் புகழுமா இருக்கணும் அப்படின்னு பாட்டி வாழ்த்தி தூக்கி விடுறாங்க. எழுந்திருக்கிற குமரவேல், அப்பா அம்மா நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட, போ மாறி அப்படின்றாங்க பாட்டி. இங்க வா அப்படின்னு சக்திவேல் கூப்பிட, மாறி சக்தியோட ரைட் சைட்ல வந்து நிக்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க காலில் விழறாரு குமரவேல். நல்லா இரு அப்படின்னு மாறி பிளஸ் பண்ண, நல்லா இருடா, சந்தோஷமா இருடா அப்படின்னு சிரிப்போட மகனை தூக்கி விடுறாரு சக்திவேல். பையனை தூக்கி தோல்ல கைய போட்டுக்கிட்டே, ஆமா பழனி எங்கன்னு கேக்குறாரு. சொந்தக்காரங்களெல்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றாங்க வடிவு. நடக்கலாம்ல
அப்படின்னு சக்தி கேட்க போலாம் வாங்க அப்படின்றாங்க பாட்டி. போப்பா போ அப்படின்னு மாரோட முதுகில் லைட்டாக கையை வச்சு அவங்க தள்ளிக்கிட்டே நடக்கிறாங்க. அவங்க பின்னாடியே மாறி, வடிவு, பாட்டி, முத்துவேல்னு எல்லாரும் போறாங்க. ராஜி ஒரு நேவி காட்டன்ல கிரீன் பார்டர் வச்ச புடவை கட்டி இருக்காங்க. ஒரு ரெட் கலர் பிளவுஸ் போட்டு கழுத்துல கொஞ்சம் மொத்தமா ஒரு செயின் போட்டிருக்காங்க. காதுல தோடு மாத்திருக்காங்க. கதிர் நேவி ப்ளூ ஷர்ட்டு வேஷ்டின்னு கையை மடிச்சுக்கிட்டே வர, ஏய் ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கேன்றாங்க ராஜி. தேங்க்யூ ராஜின்றாரு அவரு. உன் ட்ரெஸ்ஸுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன், நீயே தான் கொடுக்குறியா எனக்கு அப்படின்னு ராஜி கேட்க, உனக்கு தனியா வேற காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணுமான்னு கேட்குறாரு அவரு. அப்படின்னு ராஜி தலையாட்ட, நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் அம்புட்டு அழகா இருப்ப அப்படின்னு கதிர் சொல்ல, நல்லா சமாளிக்க கத்துக்கிட்ட அப்படின்னு ராஜி சொல்ல, குடும்பஸ்தன்ல சமாளிச்சுதான் ஆகணும்னு ரொம்ப விவரமா கதிர் சொல்றாரு. அது சரின்னு வச்சக்கண்ண வாங்காம கதிரை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க ராஜி. அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கவங்க பூ எடுத்து இந்தான்னு கதிர் கையில கொடுக்குறாங்க. நான் ஏன் பூவெல்லாம் தலையில வச்சுக்க போறேன்றாரு அவரு. உடனே ராஜி கடுப்பாகி காதுல வச்சுக்கோன்றாங்க. என்னது காதுலையா? தாங்குமான்னு காதை வேற தொட்டு பாத்துக்கிறாரு கதிர். இதை எனக்கு வச்சு விடு அப்படின்னு சலிப்பா சொல்றாங்க. ஓ உனக்கா? ஓகே ஓகே அப்படின்னு ரெட்ட சரமா மடிச்சு ராஜியோட தலையில வச்சு அவரு அழகு பார்க்க இந்தான்னு பின்ன கொடுக்குறாங்க ராஜி. இதுல இருந்து ஒரு சரத்தை எடுத்து முன்னாடி போட்டு விடுறாரு. அடுத்து பொட்டை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாரு. அவரு ரசனையோட ராஜிய பார்த்துட்டு இருக்க, ராஜி அப்படியே ஒரு ரொமான்டிக் மூடுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அவரு அவங்களுக்கு அப்படியே காத்துல திருஷ்டி கழிச்சிட்டு இருக்காரு. நெட்டி படபடன்னு விழுது. ஆஹா அப்படி ஒரு அழகு, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் திருஷ்டி எடுக்கணும்னு அவர் சொல்ல, ராஜி கொஞ்சம் வெக்கமும் நிறைய சந்தோஷமா பாக்குறாங்க. அப்படியே கன்னத்துல ஐயோன்னு இடிச்சு வெக்கப்படும் போது அழக கூடல்ல செய்துங்கிறாரு. அப்படின்னு அவர் கேட்க, போதும் அப்படின்னு ராஜி சினுங்க அடா 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 அப்படின்னு கதிர் ரசிச்சிட்டு இருக்க, கதிர ராஜி அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. வந்துட்டோன்னு கதிர் சொல்ல, வந்துட்டோம் த அப்படின்னு ராஜியை சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போலாமா அப்படின்னு கதிர் கேட்க, போலாம் அப்படின்னு ராஜி பரவசமா தலையாட்டுறாங்க. இங்க கோமதி பக்கத்துல மீனாவும் நின்னுட்டு இவங்க வரவுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன் புடவை எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு கோமதி கேட்க, சூப்பரா இருக்கத்த அப்படிங்கிறாங்க ராஜி. நீயும் அழகா இருக்க ராஜி, ஜோடியா பார்க்க பிரமாதமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீனா. அவங்க சாரி டார்க் ப்ளூன்னு பார்த்தா அது டார்க் கிரீன் வித் லீஃப் கிரீன் பார்டர் போல இருக்கு. கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை பொண்ணை விட்டுட்டு உங்க 2 பேரையும் தான் பார்க்க போறாங்க. ஏன் கண்ணே பட்டுடுச்சுடா அப்படின்னு ஏகப்பட்ட டெக்கரேஷன்ல இருக்க கோமதி சொல்றாங்க. கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட ஆன்னு திரும்பி பாக்குறாங்க கோமதி. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் மறக்காம சுத்தி போட்டுடு அப்படின்னு அவர் சொல்ல, கண்டிப்பாங்கன்றாங்க கோமதி. பாண்டியன் 2 பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு. ஆனா அவர் என்னதான் சந்தோஷமா சிரிச்சாலும் பெருமையா சிரிச்சாலும் கொஞ்சம் அசட்டுத்தனம் அதுல வந்து ஒட்டிக்குது. கோமதி அப்படின்னு பையில இருந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறவரு, இந்தா இதுல மோதிரம் இருக்கு, அங்க மாப்பிள்ளக்காரனுக்கு போட்டு விட்டுடுங்கிறாரு. சரிங்கன்றாங்க கோமதி. அப்புறம் கோமதி, அங்க மயிலோட வீட்டு ஆளுங்க ஏதாவது பேசி கொடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு 3 பேரையும் பார்த்து பொதுவா சொல்றாரு. அப்படின்னு கோமதி முகத்தை தோல்ல இடிக்க, குறிப்பா மயிலோட அம்மா வம்பிழுக்கிறத வேலையா வச்சுக்கிட்டு தான் வருவாங்க, அவங்கெல்லாம் என்ன பேசினாலும் கண்டுக்காத அப்படிங்கிறாரு பாண்டியன். அந்த அம்மா என்ன வேணும்னாலும் பண்ணட்டுங்க, அவங்க இருக்கிற திசை பக்கமே நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்றாங்க கோமதி. அத்தை, கோவில்ல கல்யாணம், மண்டபத்துல சாப்பாடும் வரவேற்போம் அப்படிதானே என்ன மீனா ஏதோ சிபிஐடி ஆஃபீஸர் மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் நாங்கள் சாப்பாடு வரவேற்புக்கெல்லாம் போக மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா அது இருக்குன்னு பார்க்குறாங்க. ஆமாம்மா, கோவிலில் தாலி கட்டி முடிஞ்சதும் நாம் வந்துடலான்றாரு கதிர். ஏய் உனக்கு ஓகே தானே அப்படின்னு கதிர் கேட்க, எனக்கு கல்யாணத்துக்கு போகணும், கல்யாணத்தில் கலந்துக்கணும், தாலி கட்டுறப்போ நான் பின்னாடி நிக்கணும், அவ்வளவுதான்றாங்க ராஜி. அதுக்கு பிறகு நாம வீட்டுக்கு வந்துடலான்னு அவங்களும் ஒத்துக்குறாங்க. அப்படின்னு கதிர் தலையாட்ட கோமதியும் சரின்னு தலையாட்டுறாங்க. அப்ப சரி, 3 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. மயில் வீட்டுக்காரங்க கிட்ட இலை நீ எதுவும் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்காதடா அப்படின்னு கதிரை பார்த்து சொல்ல, சரிங்க மாமான்றாங்க ராஜி. ஏங்க அந்த தப்பை நாங்கள் 3 பேரும் பண்ணவே மாட்டோம்னு கோமதி சொல்ல, சரி கிளம்புங்கன்றாரு அவரு. போலாமான்னு கதிர்கிட்ட கேட்குறாங்க. அப்படின்னு அவர் தலையாட்ட,
போயிட்டு வரோம் மாமா அப்படின்னு ராஜி சொல்ல சரிப்பா அப்படிங்கிறாரு அவரு. போயிட்டு வரவங்கன்னு கோமதியும் கதிரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு. ஒரு அட்டை எடுத்து வைக்கிற கோமதி, பர்ஸை மறந்துட்டேன், அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்ல எடுத்து கொடுக்குறாரு பாண்டியன். போயிட்டு வரோமா அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு கோமதி முன்னாடி நடக்க, அக்கா பை அப்படின்னு ராஜு கையை அசைக்க பைன்னு மீனாவும் கையாடுறாங்க. அது ஒரு அழகான அம்மன் கோவில். அது முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நிற்க, வாமா அப்படின்னு மாணிக்கம் பின்னாடி திரும்பி சொல்ல மயிலும் சுடரும் இறங்குறாங்க. சுடரோட கையை பிடிச்சிட்டு மயில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்க ஒரு கையை வயிற்று மேலே வச்சுட்டு நடக்கிறாங்க. பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே ஜம்முன்னு கிளம்பி வந்திருக்காங்க. கோவில்ல மேல இருக்க சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு, பாக்கியம் கல்யாணமும் பெருசா மண்டபத்திலேயே வச்சிருக்கலாம், எதுக்கு கல்யாணம் கோவில்ல வரவேற்பு மண்டபத்துலன்னு பிளான் பண்ணாங்கன்னே தெரியலன்றாரு மாணிக்கம். அதான் அவங்க சொன்னாங்கல்ல ஏதோ வேண்டுதல்னு அப்படிங்கிறாங்க பாக்கியம். மயில் நல்ல ஹைட்டு, சுடர் கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருப்பாங்க. ஆனா இப்ப சுடரும் மயிலும் ஒரே ஹைட்ல தெரியுறாங்க. சீக்கிரட்டா சொல்லுங்கப்பா, இருந்தா மண்டபத்திலேயே வச்சிருந்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்திருக்கும் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அவரோட கன்னத்துல ஒரு இடி இடிச்சு 5 பைசா செலவில்லாம பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போக போறா உங்க பொண்ணு. கல்யாணம் எங்க நடந்தா என்ன, பேசாம வாயை மூடிக்கிட்டு வா அப்படின்னு மாணிக்கத்தை ஒரு மிரட்டிட்டு, சுடரு வா அப்படின்னு பாக்கியம் கூப்பிட அப்படியே மாணிக்கம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாரு. சுடர் அப்படியே அடி மேல அடி எடுத்து வச்சு நடந்து வர்றாங்க. கோவிலையே ஒரு சின்ன மேடை போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுல வெங்கடேச பெருமாள் நின்றுட்டு இருக்க. அவரோட ரைட் சைட்ல அலமேலு மங்கை தாயார் உட்கார்ந்த கோலத்துல இருக்காங்க. நம்ம பொன்னியம்மன் கோவில் ஐயர் தான் இங்க ஹோமத்தையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் வந்துட்டாங்க, ஒரே பரபரப்பா இருக்காங்க. டேய் பழனி, மணமேடையில் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு அப்படின்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்க, ஏங்கன்னு கூப்பிடுறாங்க மாறி. அண்ணே கூப்பிடுது பாருண்ணே அப்படின்னு பழனி அங்கிருந்தே குரல் கொடுக்குறாரு. சக்திவேல் என்னன்னு திரும்ப பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க மாறி. அண்ணி அப்படின்னு அவர் கூப்பிட, அக்கா வாங்க அப்படின்னு மாரியும் கூப்பிட வடிவு வர்றாங்க. டேய் இங்க எல்லாத்தையும் நீ பாத்துக்க அப்படின்னு பழனிக்கிட்ட சொல்லிட்டு சக்தியும் திரும்புறாரு. அங்க மேடையில ஒரு ஓரமா சுகன்யாவும் நின்னுட்டு இருக்காங்க. வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மாறி நடக்க, நீ இங்கே இரு, எங்கேயும் எதுவும் பண்ணிக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒய்ஃபுக்கு ஆறுதலா சொல்லிட்டு பழனி வேலையை பாக்குறாரு. இவங்க 3 பேரும் வர அவங்க கோவிலுக்குள்ள நுழைய, வாங்க 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 அப்படின்னு கை கூப்பி வரவேற்க, வரங்க வணக்கம் வணக்கம் அப்படின்னு பாக்கியம் எல்லாரும் வணக்கம் போடுறாங்க. வாங்க அப்படின்னு மாரியும் சொல்ல, ஆமா எங்களுக்கு முன்னாடி வந்துருவீங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு சக்திவேல் கேட்க, காலையில சீக்கிரமே கிளம்பிட்டோம், வர்ற வழியில பாலம் வேலை நடக்குதுன்னு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஆமா ஆமா நாங்களும் அப்படிதான் சுத்தி வந்தோங்கிறாரு அவரு, அதனாலதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு பாக்கியம் சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், சரி வாங்க வாங்க உள்ளர போலான்னு மாறி கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க வாங்க அப்படின்னு மாறி சொல்ல, மயிலு நல்லா இருக்கியாமான்னு வடிவு கேட்குறாங்க. நல்லா இருக்கேங்க அப்படின்னு மயிலு சொல்ல, செக்கப்கெல்லாம் ஒழுங்கா போறியான்னு வடிவு கேட்குறாங்க. போறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, சரி சரி வாங்க வாங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு மாரியும் வடிவம் கூப்பிடுறாங்க. போங்க போங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, கல்யாண பொண்ணை பார்த்து கூட்டிட்டு போங்கன்றாரு சக்திவேல். வாமா அப்படின்னு மயிலோட கையை ஆதரவா பிடிக்கிறாங்க வடிவு. சுடரோட கையை பிடிச்சி மாறி கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி சரியா போயிட்டு இருக்க. குமரவேல் சலனப்படுற மாதிரி சங்கடப்படுற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஏதாவது நடந்துருமா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா, இல்ல பாவம் பயப்புள்ள குமரவேல் பரிதவிக்கிற மாதிரி ஏதாவது நடந்துருமான்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.